சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். சூரி நடிப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய மாமன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, விஜய் சந்திரசேகர், சுவாசிகா, ராஜ்கிரண் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மாமன். ஒரு சூப்பரான சம்மருக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை, கார்த்தி அவர்களுடைய கடைக்குட்டி சிங்கம், இந்த படத்தினுடைய சாயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு பக்காவான குடும்ப திரைப்படம் தான் இது. படம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அழுதுருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய மெயின் கோர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அக்கா தம்பி உறவுக்குள்ளே இருக்கிற பாச போராட்டம் தான். பல வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த மாமன் வந்து எப்படி பார்த்துப்பான், அது கொஞ்சம் ஓவராக அரவணைச்சு பார்த்துக்கும் போது அந்த பையன் வந்து என்னென்ன சேட்டைகள்லாம் தருவான், அப்படி பண்ணும்போது அந்த அப்பாவுக்கு வந்து ரோல் என்னவா இருக்கும், அப்பா மகனுடைய இடைவெளி வருதா, இல்லை மாமன் அந்த மாப்பிள்ளையுடைய உறவுக்கு வந்து ஒரு இடைவெளி வருதா அப்படிங்கிற சொல்கிற படம் தான் மாமன். ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. இந்த மாமன் மாப்பிள்ளை உறவு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளோஸாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த குழந்தைகளை வந்து நம்ம எவ்வளவு செல்லம் கொடுத்து எவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு கரெக்டான டைமில் வந்து சில கண்டிப்புகளும் பண்ணணும். கரெக்டான நேரத்தில் கொஞ்சம் அடிச்சும் வளர்த்தணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்க படம் தான் மாமன். ஓகே, படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரூஸ்லி, ஜிவி பிரகாஷனுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து சரியாக போகலை, சில பிரச்சனைகள்னால சரியாக போகலை. படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே, கிரிட்டிக்ஸ் அப்படின்னு நிறையா வந்துச்சு. ஓகே, அடுத்த படமாக வரும்போது மேடையிலே வந்து விலங்கு படம், வெப் சீரிஸ். விமல் அவர்கள் சொன்னது என்னென்னா, இவர் ஒரு ஃப்ளாப் டைரக்டர், நான் ஒரு ஃப்ளாப் ஆக்டர், ஒரு ஃப்ளாப் ப்ரொடியூசர், 3 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா விலங்கு வெப் சீரிஸ் பார்த்து தமிழ் சினிமாவே வந்து மிரண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கடுத்த படமாக வந்து இப்போ கமர்ஷியலாக வந்து மாமன் அப்படின்னு இறங்கியிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு படம். ஆடியன்ஸுடைய பல்ஸ் வந்து தெரியுது. எங்கெங்கெல்லாம் இந்த சீன் வச்சா எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸ் ரியாக்ட் ஆவாங்க, ரிலேட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான கமர்ஷியல் டைரக்டராக வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு தேட்ரிக்கல் ரிலீஸில். படத்தினுடைய ஒரு கோர் பாயிண்ட், ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொன்னோம்னா சுவாசிகா, சூர்யா அவர்களுடைய அக்காவாக நடிச்சிருக்கக்கூடியவர். ஒரு சூப்பரான கேரக்டர். சுவாசிகா 2.2 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. இந்த லப்பர் பந்துக்கு அப்புறம் அவங்களுடைய கிராஃப் வந்து எகிரிட்டே போகுது. ஒரு பிரமாதமான நடிப்பு லப்பர் பந்தில், அதை விட பிரமாதமான நடிப்பு வந்து மாமன் படத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பராக நடிக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த கேரக்டராக இருக்கணும், கேரக்டராகவே வாழணும் அப்படின்னு வந்து சுவாசிகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமி பார்க்கும்போது இவங்களும் சூப்பராக நடிக்கிறாங்களேப்பா, இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்னு இந்த படம் வந்து காட்டுச்சு. இந்த பக்கம் ராஜ்கிரண் சார், விஜய் சந்திரசேகர் மேடம், அவங்களுடைய கெமிஸ்ட்ரி, அவங்களுடைய சின்ன சின்ன காதல், கியூட் ரொமான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, எப்படியும் ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தமாக ஓவராலாக எல்லாத்துடைய நடிப்பை பற்றி பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவும் இல்லாமல் ரொம்ப செட்டிலாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு மீட்டில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாப்பிள்ளையாக நடிச்சிருக்கக்கூடிய குட்டி பையன், இயக்குனர் பிரசாந்த் அவருடைய பையன் தான் அவர். ரொம்ப வந்து க்யூட்டாக நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆக்டிங்கான ஸ்கோப் அவருக்கு இருக்குது. அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையும் பண்ணுறது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கோ அப்படின்லாம் நமக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகாது. குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் வரும்போது சூரியண்ணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் காமெடி ஆக்டராக வந்து என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். ஹீரோவா இப்போ எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, இப்போ படம் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அதையும் வந்து பார்த்துருக்கோம். ஹீரோவா விடுதலை வந்து ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் கருடன், அதுக்கப்புறம் கொட்டுக்காளி, இப்போ மாமன். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவருடைய மெனக்கடல் வந்து நல்லாவே தெரியுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து கலக்குறாரு, இன்னொரு பக்கம் காமெடியும் பண்ணணும், சீரியஸான கதாபாத்திரம் பண்ணணும், ஆடியன்ஸ் வந்து சென்டிமெண்ட்டாக டச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இதையும் தாண்டி இந்த படத்தினுடைய கதையே வந்து சூர்யா அவர்களுடையது தான். சூர்யா அவர்கள் வந்து கோவிடில் வந்து ஒரு 4 கதை வந்து எழுதியிருக்காரு. அதில் ஒரு கதை தான் வந்து இந்த மாமன். அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த மீதி 3 படத்தையும் வந்து எடுப்பார். அதுக்கான தைரியம் வந்து இந்த மாமன் படம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இனி திரும்ப அவர் காமெடி ரோலில் நடித்தாலே மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கதையின் நாயகனாக வந்து ஆப்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சில ஹீரோஸுக்கும் டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சின்ன ஒரு மைனஸான விஷயம் பார்க்கும்போது லைட்டாக சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் பண்ணுறாரோ அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக இந்த படத்தினுடைய நெகட்டிவ் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எந்த அளவு எங்கேஜிங்காக இருந்துச்சோ செகண்ட் ஹாஃபில் வந்து அது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கே லேக் பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு தான் சொல்லணும். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு கை கொடுக்கல, பெரிய அளவு நம்ம மனசுலையும் நிற்கல. ஆனால் இசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீனையும் தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடான சீன்ஸாகவும், சில சீன் வந்து கொஞ்சம் அழ வைக்கணும் அப்படிங்கிறக்காகவே எடுத்த சீன்ஸாகவும் நமக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ராமா. குடும்பங்களோட போனீங்கன்னா நம்மளை நிறைய இடத்துல வந்து அழுக வச்சுருவாங்க.
நிறைய இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, ரிலேட் பண்ணி விடுவாங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு அக்கா, தம்பி, இல்ல அண்ணன், தங்கச்சி, இந்த ஃபேமிலியில வந்து பிரிஞ்சிருக்கவங்க, அந்த மாரி இருக்கவங்கலாம் இந்த படத்த பார்த்தாங்கன்னா, எங்கேயோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு படமாவும் மாமன் இருக்கும். அது நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சூர்யா அண்ணனும் சொல்லியிருந்தாரு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. படத்த வந்து தியேட்டர்ல பாருங்க, கொண்டாடுங்க. தொடர்ந்து மூவி ரிவ்யூக்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி.